அன்புறவுகளுக்கு குரல் வணக்கம், தமிழ் வணக்கம். என்ன பாக்குறீங்க? ஒரு சிறப்பு பாருங்க. உயிர் எழுத்துக்களில் 3வது எழுத்து இதோ இங்கே தெரிகிறது. இகரம் ஈ. இந்த எழுத்தில் தொடங்கும் ஒரு குரல் மணி. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் வள்ளுவ பேராசன். என்ன ஒரு அழகான குரல் மணி. இனிய சொற்கள் இருக்கும் போது கசப்பான சொற்கள், வெறுப்பான சொற்கள், சோகமான சொற்கள், துன்பம் தரும் சொற்கள் எதற்கு? இனிமை பேசி மனதை மகிழ்விக்க வேண்டாமா? இதை சொல்லும் போதுதான் அழகான ஒரு உவமை. என்ன சொல்லுகிறார் என்றால், கனிகள் இருக்கிறது ஒரு தட்டில், காய் இருக்கின்றது ஒரு தட்டில். கனிகள் இருக்கும் போது அதை விடுத்து காயை யாராவது பறித்து உண்பார்களா என்று அழகாக பதிவு செய்து இந்த உவமையின் மூலமாக இந்த குரல் மணியில் நல்லதை பேசு, நல்லதை சொல், நல்லதை செய் என்று அழகான ஒரு பதிவை வள்ளுவ பேராசான் செய்கிறார். அதை உணர்வோம், செயல்படுத்துவோம். அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.